இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னென்னா எல்லா சிலப்பத்தில் எல்லா வகையான வேலையும் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். தீவெட்டி, தீ வச்சு சுற்றுறது, டம்ளரில் தண்ணி வச்சு சுற்றுறது, முட்டையை வச்சு சுற்றுறது, இதெல்லாம் சில பேர் தான் செய்ய முடியும். ஆனால் இவர் எல்லாத்தையுமே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அடித்த பிள்ளைகள்லாம் இருக்குங்க. பேர் என்னது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு பிள்ளை அடிச்சிருந்துல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அன்னிக்காவா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் சிலம்பாட்டத்தில் ஜெயிச்சிருக்கு நம்ம பேத்தி இவதான் அன்னிக்கா. அதனால் அவர்களை பாராட்டுகிறேன். ரொம்ப சிறப்பான முறையில் எல்லாருக்கும் சொல்லி, சாதாரண விஷயம் இல்லை, இந்த சிலம்பு சொல்லிக் கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட மாதக்கணக்காக 3 பேர் மாநில லெவல்லையும் வின் பண்ணியிருக்காங்க அல்லமின் ஸ்கூல்லேருந்து. ஆனால் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க. இது மேலும் மேலும் சிறப்பாக பயிற்சி கொடுக்கும்படி அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நீங்களே கண்கொள்ள காட்சியாக ரசித்தீர்கள், கைதட்டினீர்கள். வேற என்ன? இந்த அனிகா மெஹக் அப்படிங்கிற மாணவி சாதாரண விஷயம் இல்லை. 1 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் பண்ணி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், இப்படி அவங்க வாங்காத பரிசே இல்லை. நம் கல்லூரி தாளாளர் ஹசன் அலி அவர்கள் மெடல் போடுவார்கள். கல்லூரி அம்மா பக்காவாக பண்ணிடுங்க. ஸ்மார்ட் ஃபோனு பக்காவாக பண்ணிடுங்க. இந்த என்னது இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல மியூசிக். அஷரப்பண்ணன் அவர்கள் பள்ளியின் தாளாளர் MS ஹசன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள். அதாவது இப்போ மேடையில் நிற்கிறாங்க இல்லையா, இவங்க என் வாழ்க்கையில் ஒரு டெண்டிங் பண்ணி சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் நான் தனியாக தொழில் தொடங்க காலத்தில் முதல்ல என்னை நம்பி இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான். முதலில் நான் என் தந்தையாரிடம் இருந்து வெளியே நான் தனியாக கால் ஊனி நிற்கும்போது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. அந்த ஊர் எனக்கு இன்றைக்கி எல்லாரும் என்னை தூக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு உண்மையிலே நான் நன்றி கடன் நிறைய பட்டிருக்கேன் இந்த ஊர் சுற்று வட்டார அத்தனை பேருக்கும். இருந்தாலும் என்னோட தனித்தன்மையும் என் உழைப்பையும் பெரிதும் மதித்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சுகுணா ட்ரேடர்ஸ் உரிமையாளர் திரு மகாராஜன் அவர்களுக்கு இந்த நல்ல வேலையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். வணக்கம். என்னை ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து அழைத்து வந்ததுக்கு காரணம் ஹசன் அலியுடைய அன்பு தான். அவர் அன்பில் பண்பாளர், நன்றாக பழகக்கூடியவர், மிகவும் எளிமையானவர். ஆனால்
கடினமான உழைப்பாளி. என் கடைக்கு சாதாரணமாக ஒரு 17 வருஷத்துக்கு முன்னால் ஆர்டர் எடுக்க வந்தார். இன்னைக்கு பல உச்சங்களை தொட்டிருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு, அவருடைய இனிய பண்பு. இதுதான் காரணம். அவர் இந்த பகுதி கிடைத்த ஒரு சொக்க தங்கம். ஏன்னா உங்களுக்கு கல்வி பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி, எல்லா பணிகளிலும் இந்த ஏரியாவை வந்து ஒரு பலப்படுத்துறாரு. அவருடைய சீரிய தொண்டு மேன்மேலும் வளர்ந்து தொட அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து குடும்பத்தோடு வாழ நல்லபடியாக வாழ்த்தி நன்றி பெறுகிறேன். ஏரல் சுடாட்டு மேலாளர் திரு ஷேக் மீது அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. is to make life easy and gives you lots of convenience, but nowadays such phenomenal see everywhere is called the mobile world. Let's see how only in the morning people get up before the smartphone. But now, oh, what a change. Mealtimes spend with your family by eating, talking each other. What about now? No sharing, no caring. Playtime is used to be fun time for kids. They used to play outdoor games like football, cricket, coco, etc. No outdoor game, no physical exercise. That's really worry. Helping people in their need for consider moral duty. But now, that's not good. Parents
but now. Kids only want mobile phone to get engaged, not to get never used to make and lead friends. All these kids putting the phone away. Good wanton example, they are standing. Well done. இருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வினோதமான டாக்டர். பார்த்து ரசிங்க. நல்ல ஐடியா. பேசாம நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டானே. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போ பாடா படுத்துறாங்க. படிச்சு முடிச்சு வேலை போய் சம்பாதிக்க அந்த காலம், மற்றவனை ஏமாத்தி சம்பாதிக்க இந்த காலம். என்ன டாக்டர், வெளியே ஒரு போர்டு மாட்டணுமே. சரி டாக்டர். நோய் சரியானா 500 ரூபா பெறப்படும், நோய் சரியாட்டா 2000 ரூபாய்க்கு திருப்பி தரப்படும். சரி டாக்டர். என்ன எழுதிருக்கு? நோய் சரியானா 500 ரூபா, நோய் சரினா 2000 ரூபா திருப்பி தரப்படுமா? நம்மளுக்கு ஒரு ஏமாதி கிடைச்சிட்டான். டாக்டர், போர்டு மாட்டி 2 நாள் ஆகுது, ஒரு பேஷண்ட் கூட வரல. ஆமாம், என்னன்னே தெரியல. டாக்டர் ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க. ஆமாம் வாங்க. என்ன பிரச்சனை? நாக்கில் டேஸ்ட்டே தெரிய மாட்டேன் டாக்டர். நாக்கில் டேஸ்ட்டே தெரிய மாட்டேக்கா? அந்த மருந்து தான் கரெக்ட். நர்ஸ் 10ஆம் நம்பர் மருந்து எடுத்துட்டு வாங்க. ஆக்காமீங்க. அட பாதாளமே தெரியுது. தூ டாக்டர், இது மருந்து இல்லை, பெட்ரோல். உங்களுக்கு டேஸ்ட்டு திரும்பி வந்துட்டு எடுங்க 500 ரூபாவை. ஏமாந்துட்டோமே. இப்போ போனால் கண்டுபிடிச்சிருவோம், 2 நாள் கழிச்சு போவோம். டாக்டர் வாங்க. என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் மருந்து போகுது டாக்டர். எதுவாக இருந்தாலும் மருந்து போதா? நர்ஸ் 10ஆம் நம்பர் மருந்து எடுத்துட்டு வாங்க. டாக்டர், அன்னைக்கும் 10ஆம் நம்பர் மருந்தா சொன்னீங்க, இன்னைக்கும் 10ஆம் நம்பர் மருந்தே சொல்றீங்க. உங்களுக்கு நினைவு திரும்ப வந்துட்டு எடுங்க 500 ரூபாவை. சரி, இந்த வாட்டி ஏமாந்துட்டோமே. இப்போ போனால் கண்டுபிடிச்சிருவோம், கொஞ்ச நாள் கழிச்சு போவோம். டாக்டர் வாங்க. என்ன பிரச்சனை? கண்ணு தெரிய மாதிரி டாக்டர். கண்ணு தெரிய மாட்டேக்கா? ஐயோ, இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லையே, நான் தோத்துட்டேன். என்னங்க 2000 ரூபா. டாக்டர், 2000 ரூபாயில் 500 ரூபா. உங்களுக்கு கண் பார்வை திரும்பி வந்துட்டு எடுங்க 500 ரூபாவை. நான் கொடுத்த 500 ரூபா, நீங்கள் எடுங்க 500 ரூபா. ஏமாந்துட்டோமே. நம்மகிட்ட காசு எல்லாமே வீணாக போச்சு. இந்த டாக்டர் பற்றி நம்ம அக்காட்ட போய் சொல்லுவோம். அக்கா என்ன தம்பி? ஏக்கா, ஒரு டாக்டர் வந்திருக்காருக்கா. நோய் சரினா 500 ரூபா, நோய் சரினா 2000 ரூபா திருப்பி தந்துருவாராங்க்கா. நான் 3 வாட்டி போய் ஏமாந்துட்டாங்க. நீ ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாரு. டாக்டரா? நோய் சரியானா 500 ரூபா, நோய் சரியில்லைனா 2000 ரூபா திருப்பி தருவாங்களா? அது என்ன டாக்டர்? ஓ, அப்போ இந்த டாக்டரை ஏமாத்திருக்க? ஆமாக்கா. ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நினச்சா இப்படி தான், நம்மக்கிட்ட இருக்க காசு எல்லாம் வீணாக போகும். இனிமேலாவது உழைச்சி சம்பாதின. இனிமேல் உழைச்சி சம்பாதிப்பேங்காண்ணா. நீங்களும் உழைச்சி சம்பாதிங்க. தேங்க்யூ. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. We are going to tell you about the beauty of Laylatul Qadr. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna anzalnahu fi Laylatul Qadr. Verily, we sent the Quran down in the night of decree. மகத்துவமிக்க இரவில் குர்ஆனை நாம் அருளினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். And what will make you know what the night of degrees? மகத்துவமிக்க இரவு என்னவென்று உமக்கு எப்படி தெரியும்? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். The night of degrees better than 1000 months.
மகத்துவமிக்க இருப்பு 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா ஃபிஹிதினி ரப்பிக்கும் மின் குல்லி அம்ரி. Therein descended the angel and the Jibril by Allah permission of all degrees. வானவர்களும் ஜிப்ரீலும் அதில் தமது கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடன் இறக்கின்றன. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். There is peace until the appearance of dawn. அமைதி இது வைகரை வரை இருக்கும். Thank you. அவர்கள் நமது தாளாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியாம் தமிழக்கம் வீரம் நிறைந்த தமிழ் மணக்கம் மரக்கண் மாலை எனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைக்கு மரியாதை சொத்து எப்பவும் வேலபிளான ஒன்று கல்வி அதை வச்சு கூற வந்துள்ளேன். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தருக்கு அணைகளன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இதனால் தான் பேரெறிய பிளாட்டோ படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது என்றால் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் காந்தி. புத்தகங்களுக்கு முன்னால் தலை குனிந்து படுத்தால் நாளை மற்றவருக்கு முன்னால் தலைநிமிர்ந்து வாழலாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றது உலக நீதி. இளமைக்கல் என்றது ஆத்திச்சுடி. கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி என்றது கொன்றை வேந்தான். கல்வி கரையில கற்பவன் ஆசில என்றது மூதுரை. கற்றது கைமனளவு கல்லாத உலகளவு. இப்படித்தான் கல்வி பிச்சு நிறைய நூல்கள் சொல்லுது. அதனால் கல்வி சிறப்பை அறிந்து நாமும் கற்போம், கற்றுக்கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நமது சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் கல்விக்கு மட்டுமே உண்டு. அடுத்ததாக இவங்க யார்? திருநெல்வேலி பேட்டை பரமசிவம் ஸ்டீல் கம்பெனியின் உரிமையாளர் திரு பரமசிவம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. உண்மையிலே உழைத்து உயர்ந்தவர். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டறையை வச்சு ஆரம்பித்தார் தொழிலை. இன்றைக்கி ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்காரு. சொல்லிகிட்டே இருப்பார், உங்களை வந்து பார்த்தாங்க நாங்கள் முன்னேறி இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே அவரை பார்த்தா நான் படிச்சுக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இது வரைக்கும் மேடையில் இது வரைக்கும் நான் பேசுனதே இல்லை. இந்த வரைக்கும் கூச்சமாக தான் இருந்திருக்கு. இப்போ கூட நான் கூச்சமாக தான் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியாது, பேச தெரியாது. ஆனால் அண்ணனை பார்க்கும்போது இது வரைக்கும் ஆச்சு. என் வாழ்க்கை பையனை வந்து முதல்ல வந்து ஆட்டோ டிரைவர் தான். நான் அண்ணனை பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு உற்சாகமும் உற்சாகமும் ஒரு வேகமும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பழகக்கூடிய நம்ம அண்ணன் இன்ன வரைக்கும் ஆச்சு. அப்பவும் சரி, ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் சரி, அண்ணன் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு எப்படி பழகினாலோ இன்றைக்கி அதே தான் பழகிறாங்க. ஆனால் அவங்களுடைய பழக்கம் இன்னும் சிறப்பாகவே அதாவது நல்லா இருக்குது. இன்னும் மேலும் மேலும் நான் வளர வாழ்த்துக்கிறேன். மாலை வணக்கம். நம் பள்ளியின் 11ஆம் ஆண்டு விழாவில் சாதனை புரிய துடிக்கும் பெண்கள் பலரை காண முடிகிறது. சாதனை புரிந்தவர்கள் பலர் சாதனை புரிய துடிப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக உள்ளனர். நான் இப்பொழுது சாதனை புரிய துடிக்கும் பெண்களை ஊக்குவிக்கும் வார்த்தைகளை ஒரு கவிதையாக முன்மொழிய ஆசைப்படுகிறேன். இல்லத்தின் இருள் அகற்றுபவள் பெண், தியாகத்தின் மறு உருவமும் பெண், வெற்றிக்கு மாலையாக திகழ்பவளும் பெண், ஆணுக்கு நிகராக நிற்பவளும் பெண். பெண்ணே, புன்னகையில் பூ போன்றவள் நீ, புண்படுத்தினால் பூகம்பமானவள் நீ. தென்றலாக இருப்பாய், புயலாகவும் மாறுவாய். எளிமையாக இருப்பாய், எரிமலையாகவும் வெடிப்பாய். பெண்ணே, பெண்ணாக பிறந்ததில் பெருமை கொண்டிடு. அன்னையாய் அன்பு காட்டிடு, ஆசிரியையாய் அறிவு நல்கிடு, தோழியாய் தோள் கொடு. பெண்ணே, பொறுமையில் சீதையாய், வீரத்தில் ஜான்சி ராணியாய், வெற்றியில் வேலு நாச்சியாராய், கம்பீரத்தில் இந்திராய் காந்திராய், கற்பில் கண்ணகியாய், சாதனையில் கல்பனா சாவ்லாவாய், சமூக சேவையில் அன்னை தெரசாவாய் இரு. பெண்ணே, மென்மை தன்மை கொண்டவள் நீ,
இன்முகத்தோடு பேசுபவள் நீ, கவலையை கண்ணீராய் வெளிப்படுத்துபவள் நீ, கனிவோடு உபசரிப்பவளும் நீ. பெண்ணே, வீட்டை ஆள்வதும் நீயே, நாட்டை ஆளை துடிப்பவளும் நீயே, இனிய மங்கையும் நீயே, துன்பம் துடைத்திடும் நங்கையும் நீயே. தரணி போற்றும் தங்க பெண்களே, பாரதி கண்ட புதுமை பெண்களே, சாதிக்க துடிக்கும் சிங்க பெண்களே, சரித்திரம் படைக்கும் புரட்சி பெண்களே, எழுந்திடுங்கள் சிங்க பெண்களாய். பெண்ணடிமையை ஒளியட்டும், சமத்துவம் நிலைக்கட்டும். நன்றி. Good evening to everyone. My name is Muhammad Javed Iqbal. Today I am talking about the importance of science. Science is the greatest gift to mankind. Our daily life is very much dependent on science. From morning to evening, the science play an important role in our daily life. Science has given us laptops, computer, internet, television, radio, mobile phone are all the gifts of science. Electrical appliances like fan, light, washing machine, refrigerator, gases, iron, heater, etc. add extra comfort to our daily life. Now, with the help of advanced medical science, it is possible to treat many fatal diseases. Science has made us traveling more enjoyable. Car, bus, train, bike, auto, rickshaw, motorcycle are all the gifts of science. We cannot imagine living without science even for the moment. Thank you. Thank you so much. அடுத்ததாக நோன்பு என்ற தலைப்பில் நம் பள்ளி மாணவி அஸ்னா அவர்கள் நம்மிடையே சிறிது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்தியல்லாஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் நஃப்ஸி வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد وقال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்கள் முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போன்று நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. மாதங்களில் சிறந்தது ரமலான். இம்மாதத்தில் தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் அருளப்பட்டது. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்பதன் கருத்து நாம் நரகிலிருந்து தப்பித்து எளிதாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் ரமலான் மாதத்தில் வைத்துள்ளான் என்பதுதான். சிறு வணக்கங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளையும் தந்து பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு மாதம் வேலை செய்வதற்கான கூலியை யாரும் தரமாட்டாங்க. இவ்வாறு ஒரு முதலாளி தருகிறார் என்றால் அவரை மிகப்பெரிய கொடைவள்ளல் என்று நாம் கூறுவோம். உலகில் மனிதன் சராசரியாக 60 வருடம், அதாவது 720 மாதங்கள் வாழுகிறான். உலகில் வாழ்நாள் முழுவதும் இறைவனை வணங்கினால் கூட 720 மாதங்கள் மட்டுமே அவனால் வணங்க முடியும். ரமலானில் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு வருகிறது. இந்த இரவில் நாம் வணங்கினால் 1000 மாதம் நின்று வணங்கினால் கிடைக்கும் நன்மை காட்டிலும் கூடுதலான நன்மையை பெற முடியும். இந்த இரவில் அல்லாஹும்ம இன்னக கஃபுவன் துஹிப்புல் அஃப்ர ஃபஃபு அன்னி என்ற துவாவை அதிகம் ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரக புகுவாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்குகிறான். நாம் நோன்பு நோற்பதால் மாத கணக்காக நம் உடம்பில் சேர்ந்துள்ள நச்சு பொருட்கள், அதாவது அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் என்ற தேவையற்ற கொழுப்புகள் வெளியேற்றுகிறது. இது மட்டுமல்லாமல்
கீட்டோசிஸ் என்ற ப்ராசஸ் நடக்கிறது. 14 மணி நேரம் நாம் சாப்பிடாமல் இருப்பதால் குளுக்கோஸ் காலியாகி கொழுப்பு கரைகிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இயற்கையாக குறைகிறது. பிரைன் டிரைவ் நியூட்ரோட்ராஃபிக் ஃபேக்டர் காரணமாக புதிய செல் உற்பத்தியாகி மூளையின் செயல்திறன் அதிகரிக்கிறது. கொலஸ்ட்ரால் குறைவதால் இதயத்திற்கு நல்லது. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது. கார்டிசால் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் குறைகிறது. ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் 10 முதல் 700 மடங்கு வரை கூலி வழங்கப்படுகிறது. ஆனால் நோன்பு எனக்கே உரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சொர்க்கத்தில் ரய்யான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளின் அதன் வழியாக நோன்பாளிகள் மட்டும் நுழைவார்கள். அவர்கள் நுழைந்ததும் வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும். அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். நாம் அனைவரும் ரய்யான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. அடுத்ததாக சின்ன பள்ளிவாசல் தலைவர் ஒளிமாலிக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அத்தனை பேருக்கும் அன்பானதொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தையும் இறைவனுடைய சலாத்தினையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த விழாவானது நான் 2வது முறையாக கலந்து கொண்டேன். கடந்த வருடம் கூட இதே மாதிரி ஆண்டு விழா நடந்தது. இந்த பள்ளியினுடைய விழா தொடர்பு இதனுடைய கதாநாயகி இருக்கக்கூடிய ஹசன் அவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு 40 வருடங்களுக்கு மேலாக பழக்கமுடையவர்கள். அவர்கள் வெளியூரிலிருந்து அவர்களுடைய தகப்பனார் இந்த ஊருக்கு வந்தாலும் இங்கே தொழில் ஆரம்பித்து அதிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டார்கள். பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கைமேலே என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வேதாந்தத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு நமது ஊரிலே வந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி புரட்சி அடைந்திருக்கின்றார்கள். அதிலும் இவர்கள் நண்பர் நமது ஹசன் அவர்கள் சகோதரர் கல்வியை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்திலே அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு புரட்சியானது மிகுந்த ஒரு பாராட்டுக்குரிய செயல். இந்த இடத்திலே இந்த கல்வி நிலையமானது மென்மேலும் வளர வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் சிறந்ததொரு பங்களிப்பினை இவருக்கு தந்து இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் இந்த நல்ல சமயத்திலே எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி பணிவோடு அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. Now I glad to welcome our Mrs. Jayanti ma'am to come on stage to say a few words about our institution. Present here, honorable chief guest, parents of my dear students and my beloved children, welcome you all to the 11th annual day function of Al-Amin International School. This is very special evening of our school. It gives me immense amusement to see you all at one place. We are very grateful to our respectable correspondent Mr. Hassan Ali sir, who has given a lot of support and encouragement for us. We are here this evening celebrate anniversary of our school. The infrastructure of our school and a school complex encompasses various physical and organizational elements that contribute to the overall learning environment. Our school classrooms, adequate and well-designed classrooms to accommodate students and facilitate effective teaching and learning. Our school library with a diverse collection of books, journals and digital resources to support research and reading. Laboratories, specialist laboratories for subjects like science, computer science and other practical disciplines. Extracurricular activities, taekwondo, silambam, chess classes conducted in our school campus. Smart classroom with LED are available in our school campus. Van facilities are available in rural areas. I would like to thank you everyone. Thank you so much. Now it's the time for best students list.
Pre-KG Ilamaran, LKG Aiza, and Muhammad Dian. UKG Jaswa Peri and Muhammad Yahya. First standard Asfia. Second standard Muhammad Faiz. Third standard Jonas Matthew. Fourth standard Afra Fatima. Fifth standard Muhammad Hizbullah. Sixth standard Muhammad Fatahullah. Seventh standard Asna. Eighth standard Muhammad Javed Iqbal. Clap it. Ma'am. Shafina ya ma'am irra. Faiz, விருதினை வழங்க கலிடை குறிச்சியின் மைனர் ஆருயிர் அத்தா திரு ஷேக் மைதீன் அவர்களை விருது வழங்க அன்புடன் அழைக்கிறேன். ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் பிள்ளையும் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சிஸ்டம் இது முடிஞ்சு வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜாஸ்மின் ஷேக் ஒலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கலிடை KNU அமைப்பு உறுப்பினர்களை மேடைக்கு வரும்படி இல்லை மேம் இப்போ வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சிச்சுல ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் சிலம்பம் தனியாக வச்சுருக்காங்க அது வச்சுருவா அதனால் வரிசை கொடுக்கலாம். அது எங்கள் மேம் இந்த பசங்களுக்குலாம் கொடுக்கணும் அவார்டு. ஸ்கூலில் ஹை ரேஞ்சில் இன்டர்நேஷ்னல் கொண்டு போயிட்டாங்க. அதாவது நான் இந்த கல்வி நிறுவனத்தை எடுக்கக்கூடிய காரணமே இங்கே இருக்க 2 பேர் தான். வாங்க தப்புல வாங்க. அதாவது இந்த கல்வி நிறுவனமானது முதலில் மைனர் ஷேக் மைதீன் அத்தா அவர்களையும் வச்சியும் MK பீர் அவர்களை வச்சும் முதலில் வந்து இந்த இடத்த பார்த்து கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். சிறப்பாக நடந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு வயோதிகம் ஆகிவிட்டது அப்படின்னு என்கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. கொடுக்கும்போது 2 பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு தகப்பனார் பெற்றோர்கிட்ட எப்படி கண்ணீர் வந்துச்சோ அதே மாதிரி 2 பேர்கிட்டையும் இருந்து வந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா சேக்கத்தாலாம் அன்னைக்கு ரத்த கண்ணீரே வடிச்சிட்டாங்க. என்னமோ நான் வெளியூரில் வந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குற மாதிரி நினச்சிட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், ஏத்தா கவலையே படாதீங்க, என்னால் முடிந்த அளவிற்கு இந்த கல்வி நிறுவனத்தை வந்து சிறப்பாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு மனதளவில் வந்து ஒரு
நிவாரணம் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே பார்க்கும்போது அவர்கள் கண்ணில் வந்து நிறைய சந்தோஷம் திருப்தி அடைஞ்சதை நான் வந்து பார்த்துருந்தேன். காரணம் என்ன சொன்னால், அந்த ஸ்கூல் வந்து நிறுவனம் ஆகிறதுக்கு முன்னால் இந்த இடத்துல இருந்து வானம்போட்டிலேருந்து நைட்டு 3 மணி வரைக்கும் நானும் அதான் உட்காந்துருப்போம். காரணம் என்ன, அந்த இடத்துல வந்து யாரும் வந்துடக்கூடாது, நாளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், பணி எப்போ நைட்டு 11 மணிலேருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம். அப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த கல்வி நிறுவனத்தை நான் வந்து கையில் எடுத்து சிறப்பாக இந்த சுற்று வட்டார மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நியத்து. அவர்களால் செயல்படுத்த முடியாதுன்னு கிடையாது, இதை மாதிரி 10 கல்வி நிறுவனத்தையும் நடத்தலாம். ஆனால் நீங்கள் தான் சரியான ஆள் அப்படின்னு என்னை கூப்பிட்டு பிடிச்சி வச்சு, அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆழ்வார்குறிச்சியில் உள்ள ஆற்றுல வந்து ஒரு பெரிய வெள்ளம் போயிட்டு இருந்துச்சான். அதில் ஒரு பையன் மிதந்து போய்கிட்டு இருந்தாப்புல. எல்லாரும் காப்பாற்றுங்க காப்பாற்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வயோதிகர் இருந்துச்சாரு, உளுந்து காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றி முடிஞ்ச உடனே எல்லாரும் பாராட்டுறாங்க. பாராட்டி முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்காங்க. எப்படி உங்களுக்கு எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்களா, நீங்கள் மட்டும் தனியாக போய் உளுந்து காப்பாற்றுறீங்களா அந்த வெள்ளத்தில் அப்படின்னும் போது, என்னை யாரையா தள்ளி விட்டது அப்படின்னு கேட்டார் அந்த ஆள், முதியவர். அந்த முதியவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். என்னை வந்து தள்ளி விட்டாங்க, ஆனால் பரவாயில்ல, என்னை தோளோடு தோல் சேர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து என்னை விட்டாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த கலிடைக்குறிச்சி சுற்றுவட்டார மக்களுக்கு அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த நேரத்தில் வந்து இறைவன் எனக்கு கொடுத்த வெகுமதி போல எல்லாருக்கும் கொடுக்கணும் என்று பிரார்த்தனை செய்து இவர்களுக்கு பெரிய ஒரு நன்றியையும் துவாகளையும் வைத்து இந்த உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம் கண்களை கொள்ளை கொண்ட சிலம்பத்தில் இடம்பெற்ற மாணவர்களை தற்போது மேடைக்கு அழைக்கிறோம். அசன் சாதிகா, அஃப்ரா ஃபாத்திமா, கார்த்திகா, நசீஹா, சையத். Clap your hands. அனிகா வந்து சலமத்தில் உண்டா சலமத்தில். Sports list. Pre-KG. Fill the water. Jana Jose. அபு மாஸ்டர் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை வாங்குங்கள். Prize first standard Nirmaleshwaran. Second standard first prize Mugil Tarun. Third standard first prize Harish. Fourth and fifth first prize Hizbullah.
Running 100 meter, 4th and 5th, first prize Shamlin. Running 200 meter, first prize Kirbashri. Long jump, first prize Javed. Long jump, first prize Hafil. Skipping for girls, first prize Kartika. Running 100 meter, Ansab, first prize. 200 meter running race, first prize Sultan. Relay. 5th standard. Pre-KG second prize Magabala Kartigeyan. LKG second prize Kartigeyan. UKG second prize Balaji. First standard second prize Sri Sai. Second standard second prize Anika Mehak. Third standard Jonas. Third standard Jonas. 4th and 5th running race, second prize Hafil. Running race 200 meter Yusuf. 4th and 5th running race, second prize Afra Fatima. Running 200 meter, second prize Asma. Long jump, second prize Ansab. Long jump, second prize 4th and 5th standard boys Hizbullah. Skipping, second prize Nasrin. Running 100 meter, second prize Javed. Running 200 meter, second prize Fatahullah. Next channel ma'am. Relay winner 5th standard team Hizbullah, Ajish, Wahid and Hafil. The same relay 6th, 7th, 8th Mohideen, Fatahullah, Abdur Rahman. Ring ball Asna team. Asna, Munsifa, Kartika, Jocelyn, Kirbashri and Sajeshri. Relay boys Mohideen, Fatahullah, Abdur Rahman. The Surah competition
The winner is Junaid Ahmed. Aksha Rabia. வேற அப்புறம் இந்த தமிழ் பாடல் தமிழ் பாடல் எல்கேஜி ஷமினா ஸ்ரீ இஃப்ரா ஃபாத்திமா. அப்புறம் வந்து இங்கிலீஷ் ரைம்ஸ் முகமது தியான், முகமது நஃபீஸ், முகமது அசீம், ஜஃப்ருல் ஷேக். இங்கிலீஷ் ரைம்ஸ் முகமது தியான், முகமது நஃபீஸ், முகமது அசீம் அண்ட் தியான் ஷேக். ஜஃப்ரு ஷேக். அனைத்தையும் யா வரியோ. தமிழ் ரைம்ஸ் அக்ஷராபியா சொல்லுவீங்களா? இந்த இருக்குது சூரா சொல்லிட்டா. தமிழ் பாடலுக்கு அக்ஷா ராபியா பரிசை வாங்க அழைக்கிறோம். எல்லாமே திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி எல்கேஜி முகமது யஹியா அமீரா, யூகேஜி சந்தான புவாஷ்னி ஹிஸ்மா மெஹுசின். இதெல்லாம் உண்டா? இதெல்லாம் உண்டா? சாய்னா உண்டா? இங்கிலீஷ் ரைம்ஸ் யூகேஜி அஸ்ரா சாய்னா ரக்ஷிகா. Slate. State level Silambam individual competition, Sultan. முதலியார்பட்டி ட்ரிபிள் ஏ ஃபர்னிச்சர் உரிமையாளர் திரு நதீம் அவர்களை ஜனாப் நதீம் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். செங்கோட்டை மெட்ராஸ் டெய்லர் சச்சா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். வல்லம் ஊராட்சி மன்ற தலைவி ஜமீன் பாத்திமா ஷேக் வலி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன்.
அல்லமீன் இன்டர்நேஷனல் பள்ளியின் 11வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த அத்துணை ஜமாத்தார்கள், ஜமாத் நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் எங்களுடைய அல்லமீன் கல்வி அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இன்று வரை ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுத்து கொண்டிருக்கிற அனைவருக்கும், குறிப்பாக சொல்லப்போனால் அனைத்து மருந்து விற்பனையாளர் நலச்சங்கம் அம்பை, அனைத்து ஆட்டோ, கார், வேன் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் நலச்சங்கம் கல்லிடைக்குறிச்சி, ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய பள்ளி 11வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி முடிக்க ஒத்துழைப்பு தந்த அனைத்து மாணவ பெற்றோர்களுக்கும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அம்பாசமுத்திரம் அதிகாரி அவர்களுக்கும், ஆம்புலன்ஸ் உதவி செய்த ஆஷிப் அக்ரம் அவர்களுக்கும், அனைத்து பள்ளிகள் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு சதீஷ் அவர்களுக்கும், மற்றும் இந்த சுற்றுவட்டார அனைத்து மக்கள், அனைத்து சமுதாய தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், நிர்வாகிகள், மேலும் எங்களின் MS குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மென்மேலும் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த அத்துணை நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது கல்லிடை நகர ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் அவர்களுக்கு அனைவருக்கும் பொன்னாடை போற்றப்படுகிறது, மரியாதை செய்யப்படுகிறது. ஒளி அமைத்தந்த நண்பன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் திரு சபியலாவுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நண்பன் சவுண்ட் சர்வீஸின் ஒட்டுமொத்த டீமையும் மேடைக்கு அழைத்து மரியாதை செய்யப்படுகிறது. அனைவரும் வாங்க. எல்லாருமே நல்ல உழைப்பு, அதுக்கு பாராட்டி ஆகணும்.
இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக மாணவர்களுக்கு நல்லதொரு பயிற்சியை கொடுத்த தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை சிலம்பு மாஸ்டரை சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கதாநாயகனே அவர் தான். ஆமாம், அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிட்டுதேன். வரக்கூடிய ஆண்டுகளில் வரக்கூடிய காலங்களில் எங்களின் மாணவர்களை இதை விட சிறப்பாக நீங்கள் வந்து பயிற்சி அளித்து அவர்களையும் ஸ்டேட் லெவலில் விளையாடுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும். இந்த விழாவுக்கு அரும்பாடுபட்ட எமது கம்பெனியின் தொழிலாளர்கள் அத்தனை நபர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் துப்புரவு பணியிலே ஈடுபட்ட தொழிலாளர்கள் மற்றும் எங்களது அல்லமின் இன்டர்நேஷனல் பள்ளியின் வாகன ஓட்டிகள் டிரைவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாம். जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.